வணக்கம் நண்பர்களே. சனாதனத்தை காப்பதற்காக ஒரு படை தயாராக இருக்கிறது. அவர்கள் அறிவாலும் ஆயுதத்தாலும் சனாதன தர்மத்தை காப்பதற்காக தத்தாத்ரேயர் உருவாக்கிய படை. அதை குறித்த விரிவான வீடியோ இதில் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துங்க. அப்படி ஒரு படை இருக்கிறது. சனாதனத்தை காப்பதற்காக அவர்கள் வருவார்கள். தானாக முன் வந்து மிரட்டி சனாதனத்தை கடைபிடிக்கன்னு சொல்கிறது இல்லை. அதை காப்பதற்காக, அதை யாராவது அழிக்க முனைந்தால் காப்பதற்காக ஒரு படை இருப்பது உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியுமா? மேடை பேச்சு வீரமெல்லாம் களத்தில் உதவாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவருடைய வீரத்தை நான் வீரபான்மரா இல்லையான்றெல்லாம் தெரியாது. ஆனால் அவள் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறார், ஒரு அரசு பொறுப்பில் இருக்கிறார். சட்டப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி நடத்துகிற ஒரு ஆட்சியில் பங்கு வகிக்கிறார் துணை முதலமைச்சராக. அவர் சனாதன தர்மத்தை கொசு போல் ஒழிப்பேன், நாயை போல் ஒழிப்பேன்லாம் பேசுகிறாரு. இது கலவரத்தை நவாஸ்கனி இந்த போய் பிரியாணி சாப்பிட்டதுக்கும் உதயநிதி பேசுனதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. நவாஸ்கனி போய் இந்த திருப்பரங்குன்ற மலையில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டார்ல. யார் மனதையாவது நம் வார்த்தைகள் நம் செயல்கள் புண்படுத்தும் என்றால் அதை நம்ம செய்யாமல் விடுவது தான் தர்மம். எப்போது அந்த சனாதன தர்மத்தை வச்சு இவருக்கு என்ன தெரியும்? இல்லை இதால் யாராவது பாதிக்கப்பட்டவங்க வந்து இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? ஐயா சனாதன தர்மம் இருக்குது, கொசு மாதிரி எங்களை தாக்குன்னு சொன்னாங்களா? இல்லை. ஆனால் அதை காப்பதற்கு ஒரு படை இருக்கிறது என்பது உதயநிதிக்கு தெரியுமா? அவர்கள் இப்போது உங்கள் தந்தை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உங்கள் தந்தை ஸ்டாலின் அவர்கள் கள்ள மௌனம் காத்து கொண்டு இருக்கிறார். திருப்பரங்குன்றத்தை பற்றி அவருக்கு தெரியவில்லை. எல்லாவற்றையுமே கள்ள மௌனம் தான். கனிம உலை கொள்ளையடித்தாலும் சரி, நவாஸ்கனி பிரியாணி சாப்பிட்டாலும் சரி, அதை பற்றி அவர் கவலையே பட மாட்டார். அவருக்கு தேவை எங்கே வாக்கு வருகிறது, தேர்தல் செலவுக்கு யார் தருவாங்க, இப்படி தான் இருக்கார். இப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அவருடைய வெளிப்பாடுகள் உள்ள என்ன நினச்சிருக்காரு எங்களுக்கு தெரியாது. அதனால் சனாதனத்தை காப்பதற்கு ஒரு படை இருக்கிறது. உதயநிதி இதை முதலில் தெரிந்து கொள்ளட்டும். இனிமேல் இந்த சனாதனத்தை ஒழிப்பேன், அதை ஒழிப்பேன், இதை ஒழிப்பேன்னு பேசுகிறாங்க எல்லாருமே. ஆராசா, உதயநிதி ஸ்டாலின், யாராக இருந்தாலும் சரி, அந்த படையை பற்றி அது என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். இது ஒன்றும் கலவரத்தை தூண்டுறதோ அல்லது ஒருத்தரை பற்றி இழிவாக பேசி இதை தூண்டுறதோ கிடையாது. நீங்கள் ஒழிப்பேன் என்று சொல்கிற ஒரு தத்துவத்தை காப்பதற்கு ஒரு கூட்டம், ஒரு படை இருக்கிறது. அது வடநாட்டில் இப்போது கும்பமேளாவில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அவ்வளோதான். இதனால் நீங்கள் இனிமேல் அதை பற்றி பேசாதீங்க அப்படிலாம் சொல்லலை. நீங்கள் பார்த்துக்குங்க. நீங்கள் சொல்வதன் மூலமாக என்ன உருவாகும் என்ற ஆபத்தினை உங்களுக்கு உணர்த்துகிறேன். இதனால் கலவரம் வரப்போவதில்லை. அவர்களும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் நினைத்த இடத்தெல்லாம் போய் கலவரம் செய்யும் ஒன்றும் தீவிரவாத கும்பல் இல்லை. ஏதோ ஒரு பேரில் ஒளிஞ்சிட்டு இருக்கிற தீவிரவாத கும்பல் கிடையாது. அவர்கள் முழு நேரமும் யோகா, ஆன்மீகம் இதை பற்றி கண்டுகொண்டிருப்பவர்கள். அதனால் அவர்களை வெட்டியாக சீண்டி தேவையில்லாத பிரச்சனை உருவாக்காதீர்கள் என்பதுதான் உதயநிதி ஸ்டாலினுக்கு இதன் மூலம் செய்தி. சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.